வணக்கம் நண்பர்களே. முழங்கால் வலியால் அவதிப்படுறீங்களா? முழங்கால் மூட்டு உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்து உங்களை அன்றாட வேலைகள் செய்ய முடியல. ஆனால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றின பெரிய பயம் உங்கள்கிட்ட இருக்குதா? என்னென்னவெல்லாம் உங்கள்கிட்ட பயம் இருக்குது, அந்த பயம் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். 5 முக்கியமான ஒரு பயங்கள் பேஷண்ட் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். முதல் பயம் டாக்டர் எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, இந்த ஆப்ரேஷன் இந்த வயசில் என்னோட உடம்பு தாங்குமா அப்படிங்கிறது தான் உங்களுடைய முதல் பயம். நம்புங்கள், எந்த ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணுறதுனாலும் எந்த நோயாளிக்குமே இந்த ஒரு பயம் இருக்க தான் செய்யும். நமக்கு ஏதாவது ஆயிருமா, ஆப்ரேஷன் பண்ணால் அது பெரிய ஆபத்தா அப்படின்னு. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு அறுவை சிகிச்சை செய்யும்போது அட்மோஸ்ட் சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கிறோம். ஒரு அறுவை சிகிச்சை அரங்கு மாதிரி ஒரு பாதுகாப்பான இடம் இந்த உலகத்திலே வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க அப்படின்னா கூட அது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு அறுவை சிகிச்சை அரங்குங்கிறது உங்களோட உயிருக்கு சகல விதமான பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். 60 வயது, 70 வயது, 80 வயது இதெல்லாம் ரொம்ப வயசாயிடுச்சு, எந்த ஆப்ரேஷனும் உடம்பு தாங்காது அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல விட்டுலாம். நம்ம 95 வயதாகட்டும் 100 வயசாகட்டும் இப்போ ஒரு எமர்ஜென்சியான ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, அந்த நோயாளி எந்திரிச்சு நடக்க வைக்க வேண்டியிருக்கு, இடுப்பு மூட்டு மாற்று பண்ணணும் அப்படின்னா அதையெல்லாம் இப்போ நம்ம தயங்காமல் நம்மளால் பண்ண முடியுது. ரொம்ப சேஃபான சர்ஜிக்கல் டெக்னிக் நம்மளால் பண்ண முடியும். டாக்டர் எனக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, லங்ஸ் இஷ்யூ இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, லிவர் ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளத்தினால நான் ஆப்ரேஷன் பண்ண முடியாதா அப்படின்னா நிச்சயமாக அதெல்லாமே பெரிய பிரச்சனை கிடையாது. பெரிய உயிருக்கு ஆபத்தான பிரச்சனைகள் இல்லை. சாதாரண சுகர், பிபி இன்றைக்கி யாருக்கு தான் இல்லை? எல்லாருக்குமே சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஈஸியாக சுலபமாக ஆப்ரேஷனுக்கு முன்னாடி செக் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இதையெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு இதற்கு உண்டான கன்சல்டேஷன்ஸ், கிளியரன்சஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம சர்ஜரி பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ரேஷன் பாதுகாப்பானதா, சேஃபானதா, இதுலேருந்து நான் வெளியே வருவேனா அப்படிங்கிற பயத்தை நீங்கள் முற்றிலும் விட்டுறணும். இன்ஃபேக்ட் இந்த பயத்தினாலேயே ஆப்ரேஷனை தள்ளி போட்டு 60 வயதில் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஆப்ரேஷனை 85 வயதில் நடக்க முடியாமல் வீல் சேர்லேயோ பெட்டோட தூக்கிட்டு வந்தோ நம்ம பண்ண வேண்டிய ஒரு அவசியத்துலேயும் கட்டாயத்துலேயும் நிறைய பேரை பார்த்துருக்குறோம். ஸோ 60 வயசில் சுலபமாக இந்த ஆப்ரேஷனை எந்த ஒரு பயம் இல்லாமல் பாதுகாப்பாக பண்ணலாம். ஸோ இந்த முதல் பயம் முற்றிலும் அவசியம் இல்லாது, அதை பற்றின கவலை உங்களுக்கு வேண்டியதில்லை. அடுத்த பயம், டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணால் ரொம்ப வலிக்குமா, என்னால் வலியை தாங்க முடியுமா? எல்லாரும் சொல்கிறாங்க இது ரொம்ப வலி மிகுந்த ஆப்ரேஷன். நீங்கள் ஒன்றும் ரொம்ப புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி 25 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண மாதிரி இந்த ஆப்ரேஷன் நம்ம இப்போ பண்ணுறதில்ல. இந்த ஆப்ரேஷனுக்கு வலி நிவாரணம் என்பது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாள் நாள்லேருந்து தொடங்க ஆரம்பிச்சிடுது. ஆப்ரேஷனும் ஸ்பைனல் அனஸ்தீசியா என்று சொல்லக்கூடிய தண்டுவடத்தில் அனஸ்தீசியா கொடுத்து காலை மரத்து போகிற மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணுறோம். அது கூட ஆப்ரேஷன் டைம்லேயே லோக்கல் அனஸ்தீசியா இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறோம். கூடவே பிளாக் என்று சொல்லக்கூடிய வலி தெரியாமல் இருக்கக்கூடிய மெடிசின்ஸ் கொடுக்குறோம். 2 நாட்கள் எந்த வலியும் இல்லாமல் பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ண காலையில் ஆப்ரேஷன் பண்ணால் சாயந்தரம் எழுந்திரிச்சு நடக்கக்கூடிய அளவுக்கு இது ரொம்ப சேஃப். வலி இல்லாத ஒரு அறுவை சிகிச்சை. கொஞ்ச நஞ்ச வலி இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தோலை கிழித்து உள்ளே எலும்பு எல்லாம் ட்ரிம் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் நஞ்ச வலி இருக்கும். ஆனால் அது பொறுத்துக்கக்கூடிய வலி தான். பெரிய அளவில் வலியால் அவதிப்பட்டவங்க பெரிய அளவில் கிடையாது. இந்த காலத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம பண்ணுற சர்ஜரியில் பெயின் ஒரு ப்ராப்ளமே இல்லை. இது ரொம்ப வலிக்கும் அப்படிங்கிற பயத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக விட்டுறலாம். டாக்டர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நான் படுத்த படுக்க ஆயிடணும், நடக்க முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்குது. நான் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு எனக்கு இந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு நிறைய ரெஸ்ட் எடுக்கணும், நான் படுத்தே இருக்கணுமோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பயம். நண்பர்களே, இந்த ஆப்ரேஷன் உயிர் காக்கும் அறுவை சிகிச்சை அல்ல. இது லைஃப் சேவிங் ஆப்ரேஷன் இல்லை. இது உங்கள் லைஃப் ஸ்டைல் ஆப்ரேஷன், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை. இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதே எதுக்குன்னா நீங்கள் நல்லா நடக்கணும், படி ஏறணும், பஸ் ஏறணும், கார் ஏறணும், எங்கே வேணாலும் போகணும் வரணுங்கிறதுக்காக தான். அப்போ வேலைகளெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் நான் இனிமேல் ஓய்வில் தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஸ்டேஜில் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் இல்லை. இந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டா 1 மாத காலம் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை வலி இல்லாமல், இத்தனை வருஷமாக வலியோட அவதிப்பட்டிருந்தவங்க வலி இல்லாமல் இதை பண்ண முடியும். ஸோ அதனால் அதை பற்றிய பயம் உங்களுக்கு அவசியம் இல்லை. படுத்த படுக்க ஆயிரவனோ, நடக்க முடியாமல் போயிடுவோமோ, எப்போவுமே குச்சி வச்சு நடக்கணுமோ அப்படிங்கிற பயத்தை தவிர்த்தரலாம். 4வது, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஃபிசியோதெரப்பி பண்ணணும்னு சொல்கிறாங்க.
ஃபிசியோதெரப்பி ரொம்ப வலிக்குது, பக்கத்து வீட்டுக்காரர் எதிர்த்த வீட்டுக்காரெல்லாம் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து காலை மடக்கிறாங்க, நீட்டுறாங்க, மெஷின் போட்டு காலை மடக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணி ஆகணுமா, இது ரொம்ப வலிக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபிசியோதெரப்பின் அவசியம் என்ன, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நிறைய ஃபிசியோதெரப்பி பண்ண வேண்டி இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப காமனாக பேஷண்ட்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி. இதற்கு 2 பதில்கள் இருக்குது. இதை பற்றின பயம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ரொம்ப காலை வலிக்க மடக்கி நீட்டி எல்லாம் ஐயோ என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிற நிறைய ஆன்டிஸையும் பாட்டிஸையும் நாங்கள் பார்க்குறோம். இதற்கு வந்து 2 பதில் சொல்கிறேன் நான். ஒன்று வந்து டிசீஸ், நோய் வந்து ரொம்ப முட்டுனதுக்கப்புறம் காலை மடக்கவே நீட்டவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் வரக்கூடாது. கொஞ்சம் வந்து இந்த நோய் வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணுது, கால் வலி வந்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்க ஆரம்பிக்கிறதுனாலே மருத்துவர் அணுகிடணும். அது ரொம்ப முக்கியம். 2வது, நம்ம இன்னைக்கு பண்ணுற டெக்னாலஜி, நம்மகிட்ட இருக்கிற இம்ப்ளான்ட், அதாவது நம்ம வந்து தொழில்நுட்பத்தில் ரொம்ப சதைகளுக்கு டேமேஜ் இல்லாமல் எலும்புகளை வந்து மினிமமாக கட் பண்ணி தசைகளையும் வந்து அதிகமாக கட் பண்ணாமல் நம்ம பண்ணுற ஆப்ரேஷனால் காலை மடக்கி நீட்டுறதுல எந்த சிரமமும் இருக்காது. அதுக்கு அடுத்த நாள் இருந்தே வந்து கால் மூட்டை மடக்கி நீட்டலாம். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ரொம்ப வலிக்க ஃபிசியோதெரப்பி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்ஸு 2 வாரங்களில் தையல் பிரிக்க வரும்போதே காலை வந்து நல்ல சௌகரியமாக மடக்கி நீட்டுறாங்க. உங்களுக்கு வலி இருக்குதுன்னா, ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது பெயின் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பி நிறுத்தி வைக்கலாம். பண்ணாமுட்டா கால் அப்படியே பிடிச்சிக்குமோ, அதாயிருமோ அப்படியெல்லாம் கவலையே பட வேண்டாம். மருத்துவரை அணுகி இந்த மாதிரி கொஞ்சம் வலி இருக்குது, ஃபிசியோதெரப்பி பண்ணணுமா, ரொம்ப அக்ரெசிவான ஃபிசியோதெரப்பிக்கு இந்த காலத்தில் அவசியம் இல்லை. டெய்லியும் வீட்டுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணணுமா அப்படிலாம் அவசியமே இல்லை. இன்ஃபேக்ட் ரொபாட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் பண்ணும்போது தசைகளுக்கு ரொம்ப டேமேஜ் கம்மியாகிறதுனால மூட்டை மடக்கி நீட்டுறதுக்கு எந்த தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது. கடைசியான முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். அப்போ அந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த கடைசிய பயம் என்னென்னா, டாக்டர் இதுக்கு ரொம்ப செலவாகுமா, இது எப்படி, இது வந்து நான் தாக்கு பிடிப்பேன், இவ்வளவு செலவு, ரொம்ப செலவு, லட்சக்கணக்கில் செலவாகுது அப்படிங்கிறதும் ஒரு பயம். ஆப்வியஸாக அது எல்லாருக்கும் வந்து இது வந்து அஃபோர்டபுள் ஆப்ரேஷனா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்வி தான். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம வாழ்க்கை தரத்தை பார்க்கணும். யாருக்காக செலவு பண்ணுறீங்க? உங்கள் உடலுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க. நீங்கள் வந்து நல்லா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணுங்கிறதுக்காக, நீங்கள் நல்லா நடக்க முடியணும், உங்களுடைய அன்றாட வேலைகள் செய்ய முடியணுக்காக பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேய்மானம் அதிகமாகும் போது பின்னாளில் ரொம்ப வளைஞ்சு சாஞ்சு நடந்து தட்டி விட்டு கீழே விழுந்து இடுப்பு எலும்பு உடஞ்சோ இல்லை முதுகுத்தண்டு எலும்பு உடஞ்சோ நிறைய பேர் வர்றதை நாங்கள் பார்க்குறோம். அப்போது வேறு வழியே இல்லாமல் ஆப்ரேஷனும் பண்ணணும், ஹெல்த் கேர் காஸ்ட் அதிகமாகும். இந்த ஆப்ரேஷன் நம்ம ஆஸ்பத்திரியில் வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ரேட்டில் ரொம்ப அருமையான இம்போர்ட்டட் இம்ப்ளான்ட் போட்டு நம்மளால் பண்ண முடியும். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சர்ஜரி, அங்கே அவ்வளோ சொல்கிறாங்க எவ்வளோ சொல்கிறாங்கிற பயமெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு எக்ஸாக்ட் காஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் வந்து உங்களுடைய மூட்டினுடைய தன்மையை பார்த்து தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதை வந்து சுமார் வந்து 1,80,000 ஆரம்பித்து 2 to 2.5 லட்சங்களுக்குள்ளே இந்த ஆப்ரேஷன் வந்து எப்பேற்பட்ட மூட்டானாலும் பண்ணிடலாம். ஆவரேஜ் காஸ்ட் வந்து எனிவேர் பிட்வீன் 1.8 to 2.2 lakhs அப்படிங்கிறது நம்ம ஹாஸ்பிட்டலில் இந்த ஆப்ரேஷனுக்கான காஸ்ட்டாக இருக்குது. சில பேருக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக வரலாம், சில பேருக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக வரலாம். அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பேஷண்ட்டை பொறுத்து வந்து இங்கே பார்த்து நம்ம அனுசரித்து தான் செய்ய முடியும். ஒவ்வொருத்தங்களுக்கு மூட்டுக்கு தகுந்த மாதிரி வேறு சில ஸ்பெஷல் மூட்டுகள் போட வேண்டியிருக்கும். அப்போ வந்து அதனுடைய காஸ்ட் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து 5 காமனான பயங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுடைய பயம் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் வந்து ஒவ்வொரு கேள்வியும் படிப்பேன், உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். மேலும் தேவைப்பட்டால் இதை பற்றி நம்ம மறுபடியும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.